Good morning. From today onwards, we are going to discuss about organic chemistry in our 12th syllabus. Till now, we have studied inorganic chemistry and physical chemistry. Inorganic la 5 units, physical chemistry la 5 units. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நமக்கு 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 12th இருக்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 11th உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு யூனிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த யூனிட் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய 5 யூனிட்ஸும் வில் பி ஈஸியஸ்ட். நீங்கள் அதை சரியாக கவனிக்கலை படிக்கலைன்னு சொன்னால் நிறைய டவுட்ஸ் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இந்த 11th இருந்த ஃபண்டமெண்டல்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட்ல இருக்க சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு அப்புறம் நம்ம 12th சிலபஸ்க்கு போகலாம். ஸோ அதில் என்ன பேசிக்காக நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன படிக்கிறோம் பார்த்தோம்னா, we are going to study about organic compounds அப்படிங்கிற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா காம்பவுண்ட்ஸ்னாவே என்ன கேள்விப்பட்டிருக்கோம், there are 92 naturally existing elements, right from hydrogen to uranium. Periodic table உங்களுக்கு நல்லா தெரியும். Combination of 2 or more elements. So again repeat, combination of 2 or more elements results in the formation of a compounds. So in the compounds அப்படிங்கிறதுல we have 2 types. எப்படி இனிஷியலா எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணாங்கன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கே தெரியும் காம்பவுண்ட்ஸ் நினைச்சு பாருங்களேன், ஆசிட், பேஸ், சால்ட், வாட்டர், நம்ம ஃபுட்டில் பயன்படுத்தக்கூடிய சுகர், குளுக்கோஸ், ஸ்டார்ச், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். யூரியா ஃபெர்டிலைசர்ல இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு, நிறைய காம்பவுண்ட்ஸ் தெரியணும். இந்த காம்பவுண்ட்ஸ்ல இனிஷியலா லாங் பேக் என்ன பண்ணாங்கன்னா, மெனி காம்பவுண்ட்ஸ் வேர் derived from organism. ஆர்கானிசம் தான் எதை மீன் பண்றோம், லிவிங் திங்ஸ். see பிளான்ட்ஸ்ல இருந்து ஈவன் நவ் சுக்ரோஸ், சுகர் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது, from cane sugar. அது போல நிறைய சொல்லிட்டு போகலாம். so those compounds which are derived, which are obtained from organism, plants and animals, அதத்தான் முதல்ல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. இன்ஆர்கானிக் போது ஆர்கானிசம்ல இல்லாத நேச்சுரலா இருக்கிறது எதெல்லாம், இப்போ வாட்டர் இருக்கு, ஆசிட்ஸ் இருக்கு, பேசஸ் இருக்கு, சால்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம். ஸோ அப்படி ஆரம்பத்தில் ஒரு சின்ன கிளாசிபிகேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் derived from organism வச்சாங்க. அப்புறம் அந்த காம்பவுண்ட்ஸ்ல என்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும் பொழுது they found கார்பன் அப்படிங்கிறது தான் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய one element. All organic compounds contain carbon. So வேற என்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்க்கும் பொழுது, most of the organic compounds, why most, all of them 92 elements இருக்கு இல்லையா, அதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இல்ல. என்னெல்லாம் இருக்கு பார்த்தோம்னா, கார்பனோட ரிப்பீட்டடா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், மேக்ஸிமம் இதுதான். அப்புறம் கொஞ்சத்துல சல்ஃபர், சிலதுல பார்த்தோம்னா பாஸ்பரஸ். 99% of the organic compounds combination of கார்பனோட இதுல தான் இருக்கு, இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. so it is quite surprising. ஏன்னா 92 எலிமெண்ட்ஸ்ல கார்பன் விட்டுருங்க, மிச்ச 91 எலிமெண்ட்ஸ்ல very few elements combined with carbon. ஆச்சுங்களா? so இது வந்து நேச்சுரலா ஆர்கானிசம்ல இருக்கு. so இது சிந்தசிஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய வரிசையா பார்த்தோம்னா, ஹோலர் அப்படிங்கிற ஒரு யூரியா, உங்களுக்கு தெரியும் யூரியா இஸ் a fertilizer naturally present in the urine of all animals. நம்ம ஹியூமன் பீயிங்கோட யூரின்லயும் இருக்கு. ஸோ அதுதான் ஒரே சோர்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹோலர்ங்கிறவர் தான் முதல்ல லேபரட்டரியில யூரியாவை சிந்தசிஸ் பண்ணார். சிந்தசிஸ்னா ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சாங்க. அதே போல அசிட்டிக் ஆசிட் நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் காம்பவுண்ட், இந்த அசிட்டிக் ஆசிட் கோல் அப்படிங்கிறவர் சிந்தசிஸ் பண்ணார். சோ ஒரு விஷயம் அடிபட்டு போச்சு. என்ன நினைச்சு பாருங்க, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ங்கிறது பிரசன்ட் இன் தி ஆர்கானிசம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, they can be synthesized அப்படின்னு சொல்லும் பொழுது thousands and thousands, lakhs together compounds prepare பண்ணி காமிச்சாங்க. பட் எல்லா காம்பவுண்ட்ஸ்லயுமே ரிமெம்பர்
கார்பனோட only these few elements were present. So of late இப்பெல்லாம் பார்த்தோம்னா millions of organic compounds are known, millions. ஆனா அந்த inorganic compounds எடுத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது மீகர். இது லட்சக்கணக்கில் இருக்கு, மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கு. இது few lakhs தான் இன்ஆர்கானிக் இருக்கு. அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தாங்க, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னா இந்த இன்ஆர்கானிக் ஒரு கையில் எடுத்துக்கலாம், ஆர்கானிக் ஒன்று எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஆர்கானிக் போது பெஸ்ட் வாட்டர், ஆர்கானிக் போது யூ கேன் ஹேவ் சே பெட்ரோல். பெட்ரோல் இட் ஹாஸ் கார்பன் ஹைட்ரஜன் ஒன்லி, இது ஒரு ஹைட்ரோ கார்பன். நீங்க 10th படிச்சிருப்பீங்க, 11th படிச்சிருப்பீங்க, பின்னாடி கூட தெரிஞ்சுக்கலாம். அதுல மேக்ஸிமம் இருக்கிறத C10 H22 அப்படிங்கிற ஹைட்ரோ கார்பன் தான் மேக்ஸிமம் இருக்கு. So I have water in this hand and the petrol here. ரெண்டும் பார்த்தா என்ன, கலர்லெஸ் லிக்விட். பட் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சே இந்த பெட்ரோல் பார்த்தோம்னா இட் ஹாஸ் a characteristic odor. வாட்டர் இல்ல, பெட்ரோல் அப்படின்னு ஒரு தீக்குச்சியை பொருத்தி வாட்டர்ல வைங்க, இது என்ன ஆகல, அணைஞ்சு போச்சு. ஆனா பெட்ரோல்ல வச்சோம்னா உடனே இட் கேச்சஸ் ஃபயர், இன்ஃப்ளேமபிள். வாட்டரை கீழே கொட்டுங்க, ஒன்றும் பெருசா அப்சர்வ் பண்ணல. ஆனா பெட்ரோல்ல கீழே கொட்டினா வாலடைல். அப்புறம் உள்ள போய் அதுல என்ன பாண்டிங் இருக்குன்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல மோஸ்ட்லி கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ், கோவேலன்ட் பாண்ட் தான் இருக்கும். ஸோ இது போல இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க 10th லெவல்லே படிச்சிருக்கீங்க, கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஏன் இந்த கார்பன் மட்டும் நிறைய காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது? கார்பன் தான் ஹீரோ, இது ஹீரோயின் எல்லாம் இதே தான். ஸோ இதுதான் எல்லா காம்பவுண்ட்லயும் இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா கார்பனுக்கு சம் யூனிக் நேச்சர் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பனுடைய வேலன்சி இஸ் 4. உங்களுக்கு நல்லா தெரியும், டெட்ரா வேலன்ட். That means இப்போ ஹைட்ரஜனுடைய வேலன்சினா when it combines with the other element it can form only one bond. ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2 அப்படின்னு சொன்னா it can form 2 bonds. நைட்ரஜனுக்கு 3 bonds. கார்பன் தான் டெட்ரா வேலன்சி. டெட்ரா வேலன்சினா simultaneously it can form 4 bonds. இங்க ஒரு எலிமெண்ட், இங்க ஒரு எலிமெண்ட் கம்பைன் ஆகும், எல்லாமே கோவலன்ட் பாண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, மல்டிபிள் பாண்ட்ஸ்னா கார்பன் டபுள் பாண்ட், ரெண்டு இருக்கு மாதிரி காம்பவுண்ட்ஸ் படிச்சிருக்கீங்க. கார்பன் ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு ட்ரிபிள் பாண்ட். கார்பன்ல ரெண்டு சிங்கிள் பாண்ட், ஒரு இந்த மாதிரி டபுள் பாண்ட், ரெண்டு சிங்கிள் பாண்ட். இந்த மாதிரி வேரியஸ் காம்பினேஷன். அது மட்டும் இல்ல, முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டனேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. அது என்ன கேட்டனேஷன்? ஃபார்மிங் லாங் செயின்ஸ் இன்வால்விங் சேம் ஆட்டம் ஆஃப் த எலிமெண்ட். கார்பன் இருக்குன்னா இட் கேன் கம்பைன் வித் ஒன் மோர் கார்பன். இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. பட் இதே லாங் செயின் ஆஃப் கார்பன், எத்தனை கார்பன் சார்? 10, 20, 30, 40, 50, 60 கார்பன்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்ல, ஒரு கார்பன் எடுத்தோம்னா 2 சைட்ஸ் மட்டும் இல்லை, டெட்ரா வேலன்சிலையும் கார்பன் இருக்கலாம். சோ இது போல இதுக்கு பேர் தான் கேட்டனேஷன். மோரோவர் இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கர். மற்ற எலிமெண்ட்ஸ்க்கு இந்த பாண்ட் வீக்கர். அதனாலதான் கார்பன் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி கேட்டனேஷன்ல பிரமாதமா இருக்கு. So valency 4 can form multiple bonds, form long chain involving same carbon. 4 வேலன்ஸ்லயுமே கார்பன் இருக்கலாம், இதுல வேற ஆட்டம்ஸ் வரலாம். So no surprise. அதனால அந்த கார்பன் நிறைய காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. So ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம இப்போ இப்படி வச்சுக்கலாம். என்ன? compounds of carbon or organic compounds. Organic compounds கார்பனோட என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? ரிப்பீட்டடா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ். ரேர்லி மற்ற எலிமெண்ட்ஸ். இதுதான் மேக்ஸிமம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல எத்தனை இருக்கு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ரிப்பீட் மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், லட்சக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது
இந்த காம்பவுண்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொன்னா இல்லைங்களா. தெரிஞ்சுக்கணும்னா என்னெல்லாம் படிக்கணும்? அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டுடைய அக்கரன்ஸ் தெரியணும். எங்க நேச்சுரலா இருக்கா, எங்க இருக்கு, பிளான்ட்லயா அனிமல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது அந்த காம்பவுண்ட் வந்து எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அது செப்பரேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு மெத்தடா நிறைய மெத்தட் இருக்கா அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கு, நிறைய மெத்தட் இருக்கலாம். அப்புறம் அந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தோம்னா என்னெல்லாம் நமக்கு தெரியும்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி as well as கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்புறமா அந்த காம்பவுண்ட் நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அந்த காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் படிக்கணும். ஒரு காம்பவுண்டுக்கு இத்தனை விஷயம் இருக்கு. we have millions and millions of compounds. எல்லா காம்பவுண்டை பத்தி நம்மளால படிக்க முடியுமா? ஒரு 10 காம்பவுண்ட்ஸ் படிக்கலாம், 100 காம்பவுண்ட்ஸ் கஷ்டம், 1000 காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம், 10,000 முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவோம், 1 lakh ஐயோ இம்பாசிபிள். நிறைய லட்சக்கணக்கில் இருக்கும். எல்லா காம்பவுண்ட்ஸை பத்தியும் we have to develop a knowledge. அதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான், நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும்போது ஹியூமன் நேச்சர் என்ன, நிறைய இருக்கு அப்படின்னாவே ஹியூமன் நேச்சர் வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை 11th நீங்க படிச்சுங்க. அது ஒரு அவுட்லைன் கொடுக்க போறோம் நம்ம. ஸோ லெட் மீ ரிப்பீட். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல ரிப்பீட்டடா இந்த எலிமெண்ட்ஸ் ஆனது. கார்பனுக்கு வேலன்சி 4 மறக்க கூடாது. இந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி கார்பன்னாவே 4 பாண்ட் இருக்கணும் அப்படின்றத மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. அது எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். கார்பன் இன்னும் கார்பன் சேர்ந்து இந்த கேட்டனேஷன் இருக்கு, இதெல்லாம் ஓகே. மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம கிளாசிஃபை பண்ண ட்ரை பண்றோம். எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின் போது, இனிஷியலா ஆரம்பத்துல இந்த கிளாசிஃபிகேஷன் 11th நீங்க படிச்சீங்க. எப்படி கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, based on the structure of the organic compounds. ஸ்ட்ரக்சர்னா என்ன சார் மீன் பண்றீங்க? பேசிக்கா இதுல கார்பன் செயினை கன்சிடர் பண்ணாங்க. கார்பன் செயின் மெயினா. இந்த கார்பன் செயினை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அனலைஸ் பண்ணும்போது சில காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் இது போல லாங் செயின் இருந்தது. சில காம்பவுண்ட்ஸ்ல அதே செயின்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரான்ச். சிலதுல பார்த்தோம்னா மல்டிபிள் பிரான்ச், இந்த மாதிரி பல இடத்துல இந்த பிரான்ச். சிலதுல ஒரே கார்பன்ல பிரான்ச். சோ இது போல இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆச்சுங்களா. சில காம்பவுண்ட்ஸ்ல பார்த்தோம்னா கார்பன் இப்படி இருந்தது. சோ இதுல எத்தனை 3 கார்பன்ஸ் இருக்கு. சில காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் தோ இப்படி இருந்தது. சில காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் செயின் இப்படி இருந்தது. சோ இங்க 3 கார்னர், இங்க 4 கார்னர்ஸ், 5 கார்னர்ஸ், அதே போல 6 இருக்க மாதிரி. சோ இங்க பார்க்கும் பொழுதே இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியே உங்களுக்கே புரியும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல we have 2 main class. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து இது போல செயின் இஸ் தேர் பட் இட் இஸ் க்ளோஸ்டு செயின். க்ளோஸ்டு செயின் சொல்லலாம், அல்லது இத சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். சோ இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. அடிக்கடி we are going to use in the syllabus. closed chain compounds or cyclic compounds. இங்க பார்த்தோம்னா எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, we could find two open ends இருக்கு. அதனால இதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா, open chain compounds or acyclic compounds. so இது cyclic, closed chain எப்படி வேணா சொல்லலாம். இது வந்து என்ன சொல்ல போறோம், open chain or acyclic compounds சொல்லலாம். so இப்போ நம்ம இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம்ல. எப்படி கொடுக்கலாம்? 2 மேஜர் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 2 மேஜர் கிளாஸ் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்னு ஓபன் செயின் காம்பவுண்ட்ஸ். சோ இதெல்லாம் அடிக்கடி இந்த டேர்ம்ஸ் வரும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறோம். இன்னொன்னு க்ளோஸ்ட் செயின் ஆர் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம்.
அப்புறமா later on the open chain compounds க்கு இன்னொரு நேம் வச்சாங்க. இதுதான் நம்ம often going to use. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா aliphatic compounds. ஏன் aliphatic compounds சொன்னாங்க அப்படின்னு கேட்டோம்னா நீங்க 10th 11th படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஓபன் செயின் அரேஞ்ச்மெண்ட் இருக்க காம்பவுண்ட்ஸ் எல்லாம் முதல்ல ஆயில்ஸ்ல தான் ஆயில் நம்ம வெஜிடபிள் ஆயில்ஸ் நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்துறோமே கிரவுண்ட்நட் ஆயில் கோகோனட் ஆயில் பாம் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஆயில்ஸ்ல தான் இந்த ஓபன் செயின் கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆயிலுக்கு கிரீக்ல அலிஃபர் அப்படின்னு பேர். சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆயிலுக்கு கிரீக்ல அலிஃபர், அதுல இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஓபன் செயின் காம்பவுண்ட்ஸ் இருந்தது. அதனால என்ன ஒரு சிம்பிளா என்ன பேர் வச்சாங்கன்னா இந்த ஓபன் செயின் காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். நம்ம ஓபன் செயின் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றதோட quite often we are going to use aliphatic அப்படிங்கிறது தான். So two main classes open chain or aliphatic, இன்னொன்னு cyclic. இந்த cyclic னு சொல்லும்போது மினிமம் எத்தனை கார்பன் இருக்கணும்? மினிமம் 3 4 5 6 7 எல்லாம் இருக்கலாம். ஆச்சுங்களா? இந்த cyclic chains cyclic compoundsல அப்படியே பார்க்கும்போது later they could find என்னன்னு பார்த்தோம்னா இந்த நான் இங்க ஒரு few compounds எழுதுறேன். சோ இந்த காம்பவுண்ட் பேரு இதுக்கு பேரு சைக்ளோபென்டேன். நம்ம இந்த நேம் எல்லாம் பார்க்கலாம் கவலைப்படாத. சோ இந்த 5 கார்பன்ஸ் இப்படி இருக்கும், ஹைட்ரஜன் வெளியில இருக்கும். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். சோ 5 கார்பன் செயின். இதுவே டெட்ராஹைட்ரோஃபியூரன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட். அது எப்படி இருக்கு தெரியுங்களா? CH2 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 இங்க ஒரு ஆக்சிஜன். நான் இத சிம்பிளா இந்த மாதிரி போடுறேன். ஒவ்வொரு எண்ட்லயும் CH2 இருக்கிறதா வச்சுக்கிறேன். பட் இதுல அதே தான், பட் இதுல ஒரு எண்ட்ல கார்பன் இஸ் நாட் பிரசன்ட். அபார்ட் ஃப்ரம் கார்பன் some other atom like oxygen. இது ஃபியூரன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதுல பார்த்தோம்னா சும்மா இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. தயோஃபின் ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இந்த இடத்துல சல்ஃபர். நம்ம கூட இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் படிக்கும்போது பிரிடின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். தோ இப்படி இருக்கும். நைட்ரஜன் 6 கார்னர் இருக்கு, பட் 5 கார்னர்ஸ்ல கார்பன், ஒரு கார்னர்ல some other atom. அது மாதிரி செயின் அப்படின்னு எடுத்தோம்னா the closed chain cyclic compoundsல all the corners all the end only carbon இருந்தா அது ஒரு டைப். கார்பன் மட்டும் இல்ல, along with carbon, கார்பனே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, along with carbon some other atom இருந்ததா பார்த்தோம். சோ இத ரெண்டா கிளாசிஃபை பண்ணும்போது இது எல்லா சைடும் கார்பன் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஹோமோசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக். சோ கார்பன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, கார்போசைக்ளிக் ஞாபகப்படுத்திக்கங்க. இன்னொன்னு அதர் ஆட்டம் போது இத ஹெட்ரோசைக்ளிக். இது நம்ம நிறைய படிக்க மாட்டோம், சும்மா அப்பப்போ will come across. சரிங்களா? So the closed chain compound containing only carbon atom in the chain, homocyclic or carbocyclic. Along with carbon some other atom like oxygen, nitrogen, sulfur இருந்தா heterocyclic. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹோமோசைக்ளிக்லே பார்த்தோம் சொன்னோம்னா some compounds அப்சர்வ் பண்ணும் பொழுது they had a pleasant smell. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கிரீக்ல pleasant smell அரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சில காம்பவுண்ட்ஸ் pleasant smell இருக்கு, சிலது odorless. அப்போ இந்த காம்பவுண்டை ரெண்டா கிளாசிஃபை பண்ணாங்க. எதெல்லாம் இந்த அரோமா that is pleasant smell இருக்கோ அதெல்லாம் aromatic compounds அப்படின்னு வச்சாங்க. இன்னொன்னு சார் வெயிட், இந்த aromatic compounds எல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா most of the compounds contained benzene ring. benzene கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்ம உள்ள போகும்போது பேசலாம். இந்த பென்சீன்றது எப்படின்னா ஹெக்ஸாகோனல் செயின். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ட்லயும் கார்பன் 6 கார்பன், ஒவ்வொரு கார்பன்லயும் ஒரு ஹைட்ரஜன். இங்க டபுள் பாண்ட் ஆல்டர்னேட்டா இருக்கும். இது
benzene. So benzene structure பேசிக்கா இருந்தது அரோமேட்டிக். சரிங்களா? benzene 6 carbon, benzene and its derivatives கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. டெரிவேட்டிவ்னா இங்க எல்லாம் இங்க வேற குரூப், சரி இங்க OH போட்டா ஃபீனால் கேள்விப்பட்டிருக்கோம், படிக்கலாம். இங்க NH2 போட்டா அனிலீன், இங்க COOH போட்டா பென்சோயிக் ஆசிட், இங்க CHO போட்டா பென்சால்டிஹைட். ரெண்டு பென்சீன் ரிங் ஃபியூஸ் ஆனதுன்னா அதுக்கு பேரு நாப்தலீன், மூணு இருந்தா ஆந்த்ரசீன். சோ அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது பென்சீன் இருக்கிறது நம்ம லெவலுக்கு அது போதும், நான் பென்சினாய்டு நமக்கு அது வேண்டாம். சோ பென்சீன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அரோமேட்டிக்னு ஒரு கன்க்ளூஷன் வரலாம் நம்ம இப்போ. சோ இதுக்கு பேர் அரோமேட்டிக் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். சரி சார், இன்னொரு டைப் அது க்ளோஸ்ட் செயின் இருக்கும், க்ளோஸ்ட் செயின் இருக்கும், பட் பென்சீன் ரிங் இருக்காது. அப்படின்னா சார் சரி நான் இங்க போறேன் பாருங்க, இது வந்து சைக்ளோபென்டேன் பேர், இங்க போடுறேன் இதுக்கு பேரு சைக்ளோப்ரோபேன் பேரு, இங்க போடுறேன் இதுக்கு பேரு சைக்ளோபியூட்டேன் பேரு, இங்க போடுறேன் இதுக்கு பேரு சைக்ளோஹெக்சேன் பேரு. they do not have aroma, இந்த pleasant smell கிடையாது. அது மட்டும் இல்லாம பென்சீன் ரிங் கிடையாது. சோ க்ளோஸ் செயின் இருக்கும், அரோமேட்டிக் கிடையாது. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு போது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இது பேர் சைக்ளோப்ரோபேன். புரோபேன் ஒரு காம்பவுண்ட் இருக்கு, நான் இங்க எழுதுறேன். இது வந்து ஒரு அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் புரோபேன். இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா மோர் ஆர் லெஸ் சேம் ப்ராப்பர்ட்டிஸ். பியூட்டேன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் தான், இதுதான் அதனுடைய ஃபார்முலா. பியூட்டேன் அப்படிங்கிற காம்பவுண்ட் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். பட் என்ன டிஃபரன்ஸ்? இதெல்லாம் க்ளோஸ்ட் செயின், இது ஓபன் செயின். ஓபன் செயினுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம் நம்ம? அலிஃபேட்டிக். அப்போ இந்த காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்? அரோமேட்டிக்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் பேரு அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அலிஃபேட்டிக் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் அலிஃபேட்டிக், இது அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். சோ அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பேர் வச்சு இப்போ இந்த இடத்துல we have alicyclic compounds ன்றது இன்னொரு டைப். சோ இதுதான் நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய ஒரு அவுட்லைன். சோ நம்ம டீடைலா இதெல்லாம் 11th ல படிச்சுக்கங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், two main class, open chain or aliphatic compounds. aliphatic தான் quite often யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு சைக்ளிக், சைக்ளிக் போது க்ளோஸ்ட் செயின்ல அதுல two types, homocyclic or carbocyclic, heterocyclic. heterocyclic நம்ம அப்பப்போ will come across. இந்த homocyclic or carbocyclicலயே மெயினா two types, aromatic and alicyclic. alicyclic compounds or aliphatic cyclic. பென்சீன் இருக்கிறத நம்ம படிக்கிறோம், aromatic benzenoid னு சொல்றோம். இந்த alicyclic நம்ம will come across. so இதுதான் மெயின் கிளாசிஃபிகேஷன். நம்ம 12th சிலபஸ்ல மோஸ்ட்லி நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டை தான் ஃபோக்கஸ் பண்றோம். இந்த ரெண்டு தான். என்ன ரெண்டு அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுக்கும்போது ஓபன் செயின் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், ரெண்டு தான் கிளாசிஃபை பண்ண போறோம். ஓபன் செயின் போது நீங்க இந்த மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், மெத்தனால், எத்தனால் எல்லாம் கேள்விப்பட்டீங்க இல்லையா? அது. சோ இந்த ஹெட்ரோசைக்ளிக் நம்ம படிக்கிறோம். இந்த அலிசைக்ளிக் எப்பயாவது ஒன்று கேள்விப்படுவோம். அரோமேட்டிக்னா பென்சீன் ரிங் இருக்கு. சோ இப்போதைக்கு நீங்க என்ன வச்சுக்கிறீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம லெவல்ல 12th லெவல்ல ஓபன் செயின் ஆர் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து two main class, ஆல்மோஸ்ட் ஒரு 95% ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இந்த ரெண்டு கிளாஸ்ல கொண்டு வந்துருக்கோம். அதனால இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி பேஸ்ட் ஆன் என்ன சொல்றோம் நம்ம? ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு இந்த ரெண்டையும் கிளாசிஃபை பண்ண போறோம். So இதுதான் two main type of compounds that we are going to study in all the 5 units.